இந்த அம்மா கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணணும், ஹெல்ப்புக்கு யாராவது வாங்கடான்னு அவங்க பையனை போய் பார்க்குறாங்க. அவன் ஃபோன் ஒன்றுக்கிட்டே கண்டுக்க மாட்டான். சரி நம்ம மோக்கட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவள் வந்து ஏமா நான் வீடியோ எடுக்கிறமா நீ வாங்கலாம் வர நீ போமா நான் அப்புறம் அப்படின்னு சொல்கிறா. அந்த அம்மா மைண்ட் வாசி என்னடா நான் பெத்ததை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சோகமும் உட்காந்து வேலையை ஆரம்பிக்கவும் கபோர்டில் ஒன்று கிடைக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபோன். அந்த அம்மாவுக்கு ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வீட்டில் கேட்கும்போது யாருமே அவங்கள கண்டுக்கவே இல்லை. சரின்னு அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர் வீட்டுக்கு போகிறாங்க. சரின்னு எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அக்காவும் சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ அப்படி எடுக்கிறது வீடியோ அப்படி எடுக்கிறது சொல்லி தராங்க. அந்த அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அன்னில இருந்து அதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு விளாக் மாதிரி ஒன்று ஷூட் பண்றாங்க. நான் இன்னைக்கு என் பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சிருக்கிறேன். என் பசங்க சின்ன வயசுல இருக்கும்போது இதே தான் கேட்பாங்க டெய்லியும் செய்ய சொல்லி. இப்ப எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம கூட்ட கூட வர மாட்டேங்குது எதுவுமே பக்கத்துல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாமே அவங்க பையன் பொண்ணு அவங்க அப்பாலாம் ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. அந்த நேரத்துல கூட அந்த அம்மா செல்ஃபி தான் எடுக்குது.